தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய பள்ளிக்கரணை ஆணவக் கொலை வழக்கு அடுத்தடுத்த திருப்பங்களால் பூதாகாரமாகி வருகிறது. ஆணவக் கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் 3 நாட்களாக உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து வருவதால் யாரிடம் உடலை ஒப்படைப்பது என தெரியாமல் போலீசார் திக்குமுக்காடி உள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் ஆணவக் கொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலைக்கு முயன்ற நிலையில் கடந்த 22ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி காலமானார். அவர் எழுதிய கடிதத்தில் தன் கணவர் இல்லாத உலகத்தில் இனி இருக்கப் போவதில்லை என உருக்கமாக கூறியிருந்த நிலையில் பெற்றோர் மற்றும் சகோதரர்களின் பெயரை குறிப்பிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஷர்மிளா உடலை வாங்க மறுத்த பிரவீனின் உறவினர்கள் இந்த 2 வழக்குகளையும் காவல்துறை சரியாக விசாரிக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கின்றனர். வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றினால் மட்டுமே நீதி கிடைக்கும் என கூறிய பிரவீனின் சகோதரி கலையரசி அதுவரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என உறுதிபட தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் வருவாய் கோட்டாட்சியர் முன்பு உடற்கூராய்வை நடத்தவும் அதை வீடியோ பதிவு செய்யவும் அவர் வலியுறுத்தினார். அவன் இறந்ததுலேருந்தே சரியாகவே அவனோட கேஸை வந்து ப்ரூவ் பண்ணவே இல்லை. இப்போ அடுத்து அவனோட ஒய்ஃபுமே இறந்துட்டாங்க. இந்த கேஸை வந்து எங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா சிபிசிஐடிக்கு மாற்றணும். 2 பேரோட கேஸையுமே மாற்றணும். இன்னொன்று ஷர்மிளா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி டைரியில் எழுதியிருக்காங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க தம்பி, அவங்க அண்ணா எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அவங்களுமே இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணணும், அவங்களுமே அரெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்குமே தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஷர்மிளாவோட உடலை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அந்த வீடியோ ஃபுட்டேஜுமே எங்களுக்கு வேணும். அப்போ தான் நாங்கள் இந்த பாடியவே நாங்கள் வாங்குவோம். இதையடுத்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்த வடசென்னை வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிம் விசாரணை நடத்தினார். அப்போது ஷர்மிளாவின் உடலை பெற்றோரிடம் ஒப்படைக்க கோட்டாட்சியர் வலியுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரவீனின் குடும்பத்தினர் அவர்கள் மீது புகார்கள் உள்ள நிலையில் உடலை ஒப்படைக்க கூடாது என திட்டவட்டமாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஷர்மிளாவின் பெற்றோரும் உடலை வாங்க வராததால் உடலை யாரிடம் ஒப்படைப்பது என தெரியாமல் போலீசார் திக்குமுக்காடி உள்ளனர். இந்த நிலையில் அடுத்தடுத்த மரணங்களால் வெகுவாக பாதித்திருக்கும் பிரவீனின் குடும்பம் சிபிசிஐடி விசாரணைக்கு வலியுறுத்தி இருக்கும் நிலையில் அவர்களது கோரிக்கை ஏற்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.